Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்ட் 36 பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் ஸ்பெஷல் இன் சண்டே ஸ்பெஷல் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, அதில் பார்ட் 36 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா சைக்காலஜியோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் எஜுகேஷனலிஸ்டோட சார்ட்டுமே வந்து இருக்க போகுது. இது என்ன எஜுகேஷனலிஸ்டோட சார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த சார்ட்டு. இது வந்து என்னென்ன இன்ஃபோஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸில் இருக்கிறது போல் ஒரு 11 எஜுகேஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதாவது ஜான் டூயி, ஃப்ரோபெல், காந்தி, அதுக்கப்புறம் வந்து மரியா மாண்டிசோரி, ரசல், ஏஎஸ் நீல் டேகூர், அந்த மாதிரி சீரியல் வந்து அப் டு 11 கிட்ட போகும். ஸோ அவங்கள பற்றி ஒரே ஒரு சார்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஐடியா தான் இது. இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஹெட்டிங் வந்து மேலே கொடுத்துருப்போம். அதாவது செஞ்சுரிஸ். இதில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டியோடு தெரியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எந்த செஞ்சுரியிலேருந்து வந்திருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 18th, 19th அண்டு 20th செஞ்சுரியில் இருக்கிறவங்க தான் நமக்கு எஜுகேஷன் லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ செஞ்சுரி. அதே மாதிரி அவங்களோட எஜுகேஷனலிஸ்ட்டோட நேம்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே வந்து பிறந்திருக்காங்க, பர்த் பிளேஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ரோல் மாடல் யார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ரூசோக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பர்த் பிளேஸ் வந்து ஜெனீவாவில் பிறந்திருப்பார். வால்டேர் அப்படின்னு சொல்கிற ஒரு ரோல் மாடல் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு காலம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி க்ரியேட் பண்ணாங்க. இப்போ வந்து ரூசோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், யூனிவர்சிட்டி அவர் எதுவுமே க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவங்க ஐஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரோபெல் பார்த்திங்கன்னா அவர் வந்து கிண்டர் கார்டன் வந்து க்ரியேட் பண்ணார். அதே மாதிரி எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் இயரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் காலம் பார்த்திங்கன்னா பாலிசி. தட் மீன்ஸ் இந்த கொள்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ரொமான்டிக்கா, நேச்சுரலிசமா, அப்சல்யூட் ஆர் ஐடியலிசம், ப்ராக்மெட்டிசம், இப்படிலாம் இருக்குது இல்லையா. அதில் யார் எந்தெந்த கொள்கையை சார்ந்திருக்காங்க. அப்புறம் அவங்களோட மெத்தட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அதோட அந்த கல்வி முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களோட புக்ஸு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக, அதுவுமே வந்து எக்ஸாமில் கேட்டக்கூடிய புக்ஸு. இது எல்லாமே வந்து ஒரு கலரில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஸ்பெஷல் நேம்ஸு. ரூசோ பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் சைல்ட் சென்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏஎஸ் நீல் பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த ப்ராக்ரெசிவ் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பைலிங்குவல்லையே இருக்கும். இஃப் சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அதர் மேஜர்ஸ் யாராவது எழுதுகிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பைலிங்குவல் மெத்தடில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 10 இன்ஃபர்மேஷன்ஸு அபவுட்டு 11 எஜுகேஷன் லிஸ்ட்டு. அவ்வளோதான் நமக்கு வந்து சிலபஸில் வந்து ப்ரிஸ்கிரைப்டில் வந்து கொடுத்துருக்கிறதே. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயம் எல்லாருக்கும் இருக்கிறது தனியாக சேர்த்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த எஜுகேஷனல் லிஸ்ட் சார்ட் அண்ட் அபவுட் த பிடிஎஃப்ஸ் டீட்டெயில்ஸ். வழக்கம் போல் தான், அதாவது சண்டே ஸ்பெஷல் பிடிஎஃப்ஸோ இல்லை வந்து ரிவிஷன் டெஸ்ட் பிடிஎஃப்ஸோ இல்லை மார்க் டெஸ்ட்டு இல்லை சைக்காலஜி பிடிஎஃப்ஸு, வாட் எவர் யூ நீட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ், நீங்கள் வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி உங்களோட பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைக்காலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், non-directive counseling was advocated by dash. Options are Carl Rogers, Darwin, Taylor, Pavlov. Correct option is option A, Carl Rogers. Next one, the book titled Dream Analysis was published by dash. Options are John Dewey, William James, Edward Tinchins, Sigmund Freud. Correct option is option D, Sigmund Freud. Next one, the study of fluctuation of visual attention can be experimentally made with the help of a dash. Options are Mason's disc, Marquis disc, Touchscope compact disc,
Correct option is option A, Mason's disk. Next one. Name the test derived by Thorndike in multiple theory of intelligence. Options are CVAD, CAVD, CDAV, CDVA. Correct option is option B, CAVD. Next one. Stimulus response is due to dash. Options are brain, maturity, sense organs, experience. Correct option is option C, sense organs. Next one. In the above figure, the line A is perceived to be shorter than the line B. This is due to dash. Options are Poindexter's illusion, horizontal vertical line illusion, Zoller's illusion, Muller-Lyer illusion. Correct option is option D, Muller-Lyer illusion. Next one. Adolescence is a period of storm and stress set by dash. Options are Bergson, Cowley, Stanley Hall, William McDougall. Correct option is option C, Stanley Hall. Next one. The main ductless of land that regulates the physiological and psychological functioning of a person is dash. Options are the pituitary gland, thyroid gland, parathyroid gland, adrenal gland. Correct option is option B, thyroid gland. Next one. The transfer of physiological and genetic characters from parents to offspring through generations is called dash. Options are evolution, transfer to newer generation, biological heredity, none of the above. Correct option is option C, biological heredity. Next one. According to Piaget, dash is the third stage of the cognitive growth of an individual. Options are pre-operational stage, concrete operational stage, sensory motor stage, formal operational stage. Correct option is option B, concrete operational stage. Next one. Intelligence attains its maximum level at the age of dash. Options are 10 to 11, 19 to 20, 40 to 41, 15 to 16. Correct option is option D, 15 to 16. And one more note here, up to 18 years வரைக்குமே வந்து இந்த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். Personality traits such as introvertism and extrovertism personality was explained by dash. Options are Cattell, Eysenck, Kemp, Jung. Correct option is option D, Jung. Next one. The most apt method of evaluating a person's personality is through dash. Options are autobiography, self-rating, questionnaire, attitude scale. Correct option is option D, attitude scale. Next one. Superego stage occurs at the age of dash. Options are 1 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12. Correct option is option B, 3 to 6. Next one. Which of the following can be evaluated using Bruce Tuckman's teacher feedback form dash, and it is also called TTFF. Options are behavior and creativity, warmth and acceptance, dynamism and organized demeanor, all the above. Correct option is option D, all the above. Next one. Hull's theory of learning formula is dash, and the correct option is option D. So what is about this particular option அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SER அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்றது என்னென்னா எக்ஸிட்டேட்டரி பொட்டென்ஷியல் or the likelihood that can be organism will produce the response to the stimulus. அது ஒரு பாயிண்ட். And then D stands for drive strength. And then what is meant by SHR அப்படின்னு பார்த்தீங்கன்னா habit strength, that is established by the amount of previous conditioning. ஸோ நமக்கு ஹல்ஸ் தேரி பார்க்கும்போதே தெரியும் இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்னன்றது. அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. And the K stands for incentive motivation or a goal achieved by the
இண்டிவிஜுவல். ஸோ இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து ஒரு லேர்னிங் ஃபார்முலாவாக இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹல்ஸோட தியரிக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஷார்ட் பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி. SER is equal to dx SHR into k minus 1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் ஒன். The most potential chemical agent responsible for memory is dash. Options are DNA, RNA, proteins, carbohydrates. Correct option is option B, RNA. Next one. The chronological age of one child is 8, mental age is 7, and another child is with the chronological age is 7 and mental age is 8. Find out their IQ level. Intelligent quotient என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது வேணால் கொடுத்துட்டு எதை வேணால் கேட்கலாம். இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு கொடுத்துட்டு மென்டல் ஏஜ் கேட்கலாம், மென்டல் ஏஜ் கொடுத்துட்டு க்ரோனலாஜிக்கல் ஏஜ் கேட்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அண்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ, தட் இஸ் 87.5 அண்ட் 114.5. இந்த மாதிரியும் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து க்ரோனலாஜிக்கல் ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு டைரெக்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஹிண்ட் 100 போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ தான் ஏஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐக்யூ லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ த அப்ளிகேஷன் மோட் அண்ட் த அப்ளிகேஷன் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். அதை தான் வந்து இந்த கொஸ்டினில் பார்க்குறீங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In which country was the Juvenile Psychopathic Institute established in the year 1909? Options are Australia, India, Chicago, Saudi Arabia. Correct option is option C, Chicago. Next one. Robert Cogne's theory of hierarchical learning includes dash types of learning. Options are 5, 7, 8, 6. Correct option is option C, 8. Next one. The two types of memory are dash. Options are STM and LTM, ATM and GTM, LTM and ATM, ATM and STM. Correct option is option A, STM and LTM, that is short term memory and long term memory. And the next one. WebGR is a good example of dash. Options are abbreviation, mnemonics, easy learning, monics. Correct option is option B, mnemonics. Next one. Expansion of LAD is dash. Options are language abbreviation dictionary, linguistic appraisal department, learner achievement device, language acquisition device. Correct option is option D, language acquisition device. Next one. Army Alpha test is a dash. Options are performance test, verbal test, non-verbal test, cultural fair test. Correct option is option B, verbal test. Next one. Number of verbal and picture test in Torrance creativity test are respectively dash. Options are 5.3, 6.2, 7.2, 7.3. Correct option is option B, 6.2. Next one. What is your opinion in the reforms of a present education system? This question induces dash. Options are convergent thinking, divergent thinking, logical thinking, negative thinking. Correct option is option B, divergent thinking. Next one. The person who published the researches related to unconscious mind is dash. Options are Watson, Freud, William McDougall, Hull. And the correct option is option B, Freud. Next one. Which one of the following is not an internal factor of the growth and development of children? Options are biological factor, intelligence, emotional factor, environment in the womb of the mother. Correct option is option D, environment in the womb of the mother. Next one. Cathartic theory of play activities has close relation with dash school of psychology. Options are naturalism, behaviorism, psychoanalysis, positivism. Correct option is option C, psychoanalysis. Next one.
Counseling which focuses on the problem of a patient is dash. Options are directive counseling, non-directive counseling, electric approach in counseling, vocational counseling. Correct option is option A, directive counseling. Next one. Aptitude test plays a significant role in dash. Options are personal guidance, group guidance, educational guidance, vocational guidance. Correct option is option D, vocational guidance. Next one. Second stage of Maslow's hierarchical need is dash. Options are love and belonging needs, safety needs, esteem needs, physiological needs. Correct option is option B, safety needs. Next one. Negative reinforcement dash, it's responding, punishment responding, and the options are increases, decreases, increases. Correct option is option C, increases, decreases. Next one. A group which has completely negative influence is dash. Options are primary group, intermediate group, secondary group, tertiary group. Correct option is option C, secondary group. Next one. Strong's famous interest evaluating tool is dash. Options are personal interest blank, vocational interest blank, musical interest blank, language interest blank. Correct option is option B, vocational interest blank. Okay friends, up to this I conclude. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Thank you friends. Thanks for watching.